எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். இன்னைக்கு உலக ஆஸ்துமா தினம். மற்றவங்க முன்னாடி நம்ம நின்று பேசும்போதோ இல்லை ஜாலியாக கிரவுண்டில் விளையாடும் போதோ திடீர்னு மூச்சு திணறி ஒரு இருமல் வந்தால் அந்த நிமிஷம் எவ்வளோ சங்கடமாக இருக்கும். இது எதனால் வந்துச்சு, சாப்பிட்ட சாப்பாடா இல்லை கிளைமேட்டா அப்படின்னு சின்ன சின்ன கவலை மனசில் அப்படியே வந்துட்டு போகும். இன்றைக்கி நம்ம ஹலோ டாக்டர் ஷோவில் இந்த மாதிரி ஆஸ்துமா பற்றின விஷயங்கள் தான் பேச போகிறோம். இதை பற்றி விளக்கம் அளிக்க நம்ம எல்லா கேள்விகளுக்கும் ஒரு அட்வான்ஸ் ஆன்சர் கொடுக்க நிலையத்துக்கு வந்திருக்காங்க சுவாச மருத்துவத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் கே கலையரசன் அவர்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டாக்டர். வணக்கம். ஓகே டாக்டர், ஷோக்கில் போயிடலாமா? போகலாங்க. முதல் கேள்வி, இந்த ஆஸ்துமா அப்படின்னா என்ன டாக்டர்? ஆஸ்மா ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் மூச்சு குழாயில் ஏற்படுற ஒரு அழற்சி, இங்கிலீஷில் வந்து இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனால் ஏற்படுதுன்னா பொதுவாக அலர்ஜென்ஸ், அதாவது அது வந்து மகரந்த தூளாக இருக்கலாம், இல்லை தூசி டஸ்ட் அலர்ஜி தூசியாக இருக்கலாம். சில பேருக்கு சாப்பாடு கூட ஒத்துக்காது, ஃபுட் அலர்ஜி, புரியுதுங்களா? ஸோ ஏதோ ஒரு அலர்ஜி காரணத்தினால ஏற்படக்கூடிய மூச்சுக்குழாய் சுருக்கம். அது மட்டும் இல்லாமல் சளியும் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும் மூச்சுக்குழாயிலிருந்து. இது வந்ததுக்கப்புறம் ஆமாம், இது எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருமல், மூச்சு திணறல், ஒரு மாதிரி மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறது, இது கூட தும்பல், மூக்கு ஒழுகுதல், அந்த மாதிரி மூக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கலாம். நிறையா லிஸ்ட்டு, இருமல், தும்மல், மூக்கு ஒழுகுதல். ஏன்னா காற்று நம்ம சுவாசிக்குள்ள மூக்கு வழியாகவும் உள்ளார போகுது இல்லைங்களா? ஸோ மூக்குலேயும் அந்த அலர்ஜி படிகிறப்ப மூக்குலேயும் அரிப்பு ஏற்படலாம், தண்ணி சுரக்கலாம் மூக்கிலிருந்து, இல்லை தும்பல் வரலாம், அடுக்கு தும்பல் மாதிரி. ஓகே டாக்டர், இது வர்றதுக்கு வந்து ஜெனட்டிக் ரீசன்ஸ் இருக்கா இல்லை சுற்றுச்சூழல், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மகரந்த தூள் மாதிரி நிறைய சுற்றுச்சூழல் தான் காரணமாக இருக்குமா? இரண்டுமே காரணமாக இருக்கலாங்க. ஓகே. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யாருக்கு வரும்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது எப்படி? மரபணு மூலயமா. ஏன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு யாருன்னா ஒருத்தவங்களுக்கு, அப்பாவோ இல்லை அம்மாவுக்கோ யாருன்னா ஒருத்தவங்களுக்கு அலர்ஜி இருந்தாலும் 40% 50% அவங்களோட குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இருக்குது. இதுவே 2 பேருமே அலர்ஜினா அந்த பர்சன்டேஜ் இன்னும் அதிகமாகும், 80% கிட்ட வாய்ப்பு இருக்குது குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு. ஸோ மரபணு மூலயமா வர்றது ஒரு ஸ்ட்ராங் ரீசன். ஆனால் அவங்களுக்கு அந்த இது இருந்தாலும் அவங்க அந்த என்விரான்மெண்ட்டில் எக்ஸ்போஸ் ஆகக்குள்ள தான் அவங்களுக்கு வந்து அது ட்ரிகர் ஆகி ஆஸ்மாவாக மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு வீசிங் இருந்தாலும் எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும் நான் அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கிறேன், ஒரு தூசியான என்விரான்மெண்ட்டில் இருக்கிறேன், இல்லை ஒரு பொல்யூஷன் அதிகமாக இருக்கிற ஒரு கண்ட்ரியில் இல்லை ஸ்டேட்டில் இருக்கிறேன், அந்த மாதிரி இருக்கிறப்ப எனக்கு ஆல்ரெடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான வழிவகையும் ஏற்படுறப்ப எனக்கு சுலபமாக அது ஆஸ்மாவாக மாறிடுது. ஓகே, நான் ஆல்ரெடி ரெடியாக தான் இருக்கேன், இன்னும் கொஞ்சம் ரெடியாக இருக்கிங்கன்னா எனக்கு ஆல்ரெடி வந்துடும், அப்படிதான்? ஆமாம், அப்படிதான். ஓகே டாக்டர், இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். இது ஒரு தொற்றுவேதா டாக்டர்? இது வந்து மற்றவங்களே நம்மள்கிட்ட பரவுமா? இல்லை, கண்டிப்பாக இது வந்து தொத்துவியாதி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா அதெல்லாம் தொத்துவியாதி, இது வந்து தொத்துவாதி கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில ஃபேமிலியில் ரத்த சொந்தங்களுக்குள்ளே ஏற்படலாம், ஆனால் தொத்துவியாதின்னு சொல்ல முடியாது, அது மரபணு மூலயமா வர்றது. புரியுதுங்களா? ஸோ ஒரு ஆஸ்மா பேஷண்ட் கூட நம்ம பேசுறதுனாலையோ தொடுறதுனாலையோ இல்லை அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றதுனாலையோ நமக்கு பரவாது. நெக்ஸ்ட் என்ன கேட்கணும்னு, இது எந்த வயசில் இருக்கவங்கள டார்கெட் பண்ணுது? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜிக் ஆஸ்மா அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக சின்ன வயசுலேயே ஆரம்பிக்கும். ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் மற்றும் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. பொதுவாக சிம்டம் வந்து 3-4 வயசுலேருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா ரொம்ப பச்சிலம் குழந்தைக்கு வந்து அந்த இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து மெச்சூர் ஆகிருக்காது. அதனால் 1 வயசு 5 மாதத்துலாம் ஆஸ்மா வராது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி மெச்சூர் ஆகிறதுக்கு ஒரு 2-3 வருஷம் ஆகும். அதன் பிறகு தான் அதோட அறிகுறிகள் தெரிய வரும். ஸோ பொதுவாக ஆஸ்மா வந்து சிறுவர்களுக்கும் பெண்களுக்கும் ஆரம்ப கட்டத்தில் அதிகமாக இருக்கும். பட் கொஞ்சம் வயசானவங்கன்னு பார்த்தீங்கன்னா 20-30 வயசில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 40 வயசு கடந்த ஆண்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஓகே டாக்டர், இந்த ஆஸ்துமா வரும்போது லங்ஸுக்கு என்ன தான் டாக்டர் ஆகும், கொஞ்சம் சொல்லுங்களேன். அதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, நம்ம இப்போ சுவாசிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலர்ஜி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ மகரந்த தூளை எடுத்துக்கோமே, நம்மளை சுற்றி நிறையா புல்கள் இருக்குது இல்லைங்களா, புட்கள், காங்கிரஸ் கிராஸ் இல்லை கோரை புல், அதெல்லாம் பாருங்கள். ஏன் இந்த இது சீம கருவேல மரம், அந்த பூ, அதில் இருக்க மகரந்த தூள் எடுத்துக்கோங்க. நாம் அது காற்றுல வந்து பறந்துக்கிட்டு இருக்கோம். நாம் அதை சுவாசிக்கிறப்ப அது நம்ம மூச்சுக்குழாயில் போய் படியும். அது படிஞ்ச உடனே என்ன ஆகுனா, நார்மலாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஆஸ்மா இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது நார்மலாக சளி வழியாக வெளியே வந்துடும், துப்பிடுவாங்க. ஆனால் ஆஸ்மா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு அதை வந்து பாடி வந்து அதை வந்து ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்டாக நினச்சி சில கெமிக்கல்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணும். சில வேதியியல் மாற்றங்கள்லாம் நம்மளோட மூச்சுக்குழாயில் ஏற்படும். அதனால் என்ன ஆகும்னா நுரையீரல் சுருக்கம்,
அதிகமாக சளி சுரக்கிறது, மூச்சு திணறல், இந்த மாதிரியான அறிகுறிகள் ஏற்படும். இது வந்து ஒவ்வொரு தடவையும் இது நடக்கக்குள்ள ஸோ ஒரு தடவையும் நீங்கள் சுவாசிக்கக்குள்ள அந்த மகரந்த தூள் போகுது இல்லைங்களா உள்ளார. ஸோ அடுத்தடுத்த இது வந்து அதிகமாகிட்டே போகும். அந்த சிம்டம் ஆரம்பத்தில் கம்மியாக இருக்கும், அப்புறம் போக போக அதிகமாகிட்டே போகும். ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக வேலை செய்யுது. ஒரு சாதாரண ஒரு டஸ்ட்டை கூட அது வந்து ஒரு பெரிய எதிரி மாதிரி நினச்சி வந்துட்டான் உள்ள கெமிக்கல் அனுப்பு. கரெக்ட். அதிகப்படியான கெமிக்கல், அதிகப்படியான இன்ஃப்ளமேஷன், அழற்சின்னுவாங்க தமிழில், அது ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சைடு எஃபெக்ட் வருது. அதில் ஒன்று தான் வந்து மூச்சு குழாய் சுருக்கம், அதனால் வந்து மூச்சு திணறல் ஏற்படுது. அதிகப்படியான சளி சுரக்குது, அதை வெளியே தள்ளுறதுக்காக, அந்த அலர்ஜனை வெளியே தள்ளுறதுக்காக அதிகப்படியான சளி சுரக்கும். ஸோ இதனால தான் அந்த அறிகுறிகள் எல்லாமே வர்றது. ஸோ நார்மலாக இருக்கிறவங்கள விட நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக ஓவர் டிரைவாக வேலை செய்யுது அவங்களுக்கு. அதுதான் மெயின் ரீசன். தெளிவாக புரிய வச்சிட்டிங்க டாக்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கணும்னு நினச்சேன். இப்போ நார்மல் சளி சொன்னீங்களா டாக்டர்? சளி சொன்னீங்க. இப்போ நார்மலாக சளி பிடிக்குது, இதுக்கும் ஆஸ்துமா இருக்கவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஓகே, அது வந்து ஆசச் அப்படியே நம்ம பிரித்து பார்க்க முடியாது. ஆஸ்மா சளி வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து தொடர்ந்து இருக்காது, விட்டு விட்டு வரும். பொதுவாக வந்து இந்த மழை நாட்கள், குளிர் நாட்களில் அதிகமாக வரும் உங்களுக்கு இருமல், சளி, மூச்சு திணறல் அதெல்லாம். நார்மல் சளி வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வித்தவுட் ட்ரீட்மெண்ட் 1 வாரம் 2 வாரத்துக்குள்ளே சரியாயிடும். நாள்பட்ட இருமல் சளி இருக்குதுன்னா நீங்கள் ஆஸ்மா மட்டும் இல்லை, இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டிபியும் இருக்குது. டிபி காசநோய். ஸோ அதுக்கும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 2 வாரத்துக்கு மேலே இருமல் வந்து சரியாகாமல் இருக்கா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல மருத்துவரை அணுக வேண்டும். சளி டெஸ்ட்டோ இல்லை எக்ஸ்ரேவோ இல்லை ஆஸ்மாவுக்கான டெஸ்ட்டோ நீங்கள் பண்ணுறது நல்லது. அவங்க அது முடிவு பண்ணிப்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக 2 வாரம் வச்சுக்கோங்க. ஓகே, 2 வீக்ஸ் தானாலே நம்ம டாக்டர்கிட்ட போயிடணும். கண்டிப்பாக டாக்டர். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, இதோட ஆரம்ப கால அறிகுறி சிம்டம்ஸ் என்ன டாக்டர் இருக்குது? சிம்டம்ஸ் ஆரம்பத்தில் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். போக போக ஒரு தடவையும் அவங்க அந்த அலர்ஜிக்கு எக்ஸ்போஸ் ஆகக்குள்ள தான் வந்து பிரச்சனை வந்து பெருசாகிட்டே போகும். ஸோ ஆரம்பத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு மூக்கில் ஒரு நமப்பு, இல்லை மூக்கில் ஒரு சின்ன அரிப்பு, மூக்கில் இருந்து வெறும் தண்ணி ஊற்றுறது, அடுக்கு தும்பல்னு வாங்க, தொடர்ந்து ஒரு 8 தடவை 10 தடவை தும்புவாங்க, அந்த மாதிரி இருக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கும் அவங்களுக்கு, ஒரு மாதிரி சொல்ல தெரியாதவங்களுக்கு ஒரு மாதிரி மூச்சு இழுக்க முடியும், ஆனால் வெளியே விடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அதுக்கு அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா மூச்சு விடக்குள்ள சவுண்ட் கேட்கும் நெஞ்சுக்குள்ளார, ஒரு மாதிரி விசிலிங் சவுண்ட், ஒரு விசில் ஊதுற மாதிரியோ இல்லை ஒரு பூனை கத்துற மாதிரியோ நெஞ்சுக்குள்ளே அவங்களுக்கே சைலண்ட்டாக இருக்கக்குள்ளே கேட்கும். இரவு நேரங்கள்லையோ இல்லை அமைதியாக படுத்துட்டு இருக்கக்குள்ளேயோ அவங்களுக்கு கேட்கலாம். இது இல்லாமல் அதிகப்படியான இரும்பல், சளி உற்பத்தி ஆகிறது, இது எல்லாமே வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட அலர்ஜிக்கான அறிகுறியாக இருக்கலாம். ஏன்னா அலர்ஜின்றப்ப அது உடம்புல எந்த பாகத்தை வேணாலும் பாதிக்கலாம். கண்ணை பாதிக்கலாம், கண் செவந்து கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றும், கண் அரிக்கும். நான் சொன்ன மாதிரி நான் நுரையீரல் பற்றி பேசிட்டேன். சில பேர் காது அரிப்பு கூட ஏற்படும் அலர்ஜினால், காது அடைச்சிக்கும். இதுக்கும் ஆஸ்துமாக்கும் சம்மந்தம் இருக்குது. அலர்ஜின்றது ஒரு பொதுவான ஒரு பொதுவான காரணி, அதோட பன்முகங்கள் இது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். எந்த ஆர்கன் அஃபெக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி சிம்டம் இருக்கும். பொதுவாக அது காற்றுல இருக்கிறதுனால நம்ம சுவாசிக்கிறப்ப நுரையீரலும் மூக்கும் தான் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகுது. இது இல்லாமல் கண்ணில் அந்த மகரந்தத்தூள் படக்குள்ள கண்ணிலேருந்து செவந்து போய் கண் அரிப்பு, கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுறது, அந்த மாதிரி அறிகுறிகள் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காது, தொண்டையில் அரிப்பு அந்த மாதிரி ஏற்படும். இது இல்லாமல் ஃபுட் அலர்ஜி, அது ஒரு தனி டாபிக். அதாவது சில பேருக்கு வந்து நான்வெஜ்லாம் ஒத்துக்காது, சீ ஃபுட் ஒத்துக்காது, ஷெல்ஃபிஷ் அலர்ஜி, முட்டை ஒத்துக்காது, அது ஒரு தனி கேட்டகரி. அது இது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு தோல் அலர்ஜியும் ஏற்படலாம், ஸ்கின் அலர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் காப்பு போடுவாங்க, சில பேர் வாட்ச் கட்டுவாங்க, இல்லை கவரிங் நகை போடுவாங்க, அது வந்து கான்டாக்ட் அலர்ஜின்னு சொல்லுவாங்க. அது காற்று மூலியமாலாம் பரவுறதில்ல, டைரக்ட் கான்டாக்ட். ஸோ அந்த நிக்கல் அந்த மாதிரி மெட்டல்ஸ் வந்து நேரடியாக தோலில் படுறப்போ ஏற்படுற அலர்ஜி. ஸோ அலர்ஜி என்பது பன்முகத்தன்மை கொண்டது. அதில் நாம் பேசுகிறது வந்து ஆஸ்மா, வீசிங், அதுவும் நுரையீரல் சம்மந்தப்பட்ட அலர்ஜி அப்படி நம்ம வச்சுக்கலாம். இப்போ பெரிய டாபிக் போயிட்டு டக்குன்னு அப்படியே சப்ஜெக்டில் வந்து நின்றுட்டீங்க. இப்போ வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச், இந்த மாதிரி சேஞ்சஸ் வரும்போது ஆஸ்துமா பேஷண்ட் அது எந்த அளவு பாதிக்குது?
பொதுவாக வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதிகமாக வர்றது பனி நாள் மழை நாட்களில். அதாவது மான்சூன் சீசன்னு சொல்லுவாங்க. காற்று அதிகமாக அடித்து ரோட்டில் இருக்க தூசி இந்த மகரந்த தூள்லாம் பயங்கரமாக காற்றுல அடிச்சுக்கிட்டு எங்கே பார்த்தாலும் பரவும் இல்லைங்களா. மழை வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி காற்று அடிக்கும் கொஞ்சம் நேரம், ஆடி மாதம் அந்த மாதிரி மான்சூன் சீசன். அப்போ வந்து நிறையா பேருக்கு வந்து இந்த தொந்தரவு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பனி நாள் மழை நாளில் வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியான காற்று, நார்மலாகவே ஹியூமிடிட்டி, அதாவது ஈரப்பதம், காற்றோட ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்கும் குளிர் நாள்லேயும் மழை நாள்லேயும். ஸோ அதிகப்படியான ஈரப்பதம் அதுவுமே வந்து சுவாசிக்கிறப்ப உள்ளார வந்து இரிட்டேட் பண்ணும் நம்மளோட மூச்சுக்குழாயை. அது இரிட்டேட் பண்ணி அவங்களுக்கும் அந்த சமயத்தில் வீசிங் ப்ராப்ளம் அதிகமாக வரும். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பனிநாள் மழை நாளில் அடிக்கடி வைரல் சளி பிடிக்கும். வைரல் காய்ச்சல், அதுவும் நார்மலாக சளி பிடிக்கும் இல்லைங்களா, வைரல் சளி மூக்கில் தொண்டையில், அதுவும் ஆஸ்மாவை ட்ரிகர் பண்ணும். அதுவும் அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா மழை நாள் பனி நாளில் தான். தொண்டை இந்த சின்ன சின்ன பசங்களுக்குலாம் புரியுது இல்லைங்களா, அந்த மாதிரி சளி பிடிக்கிறது. ஸோ அந்த வைரல் சளியுமே வந்து ஆஸ்மா சளியை அதிகப்படுத்துறதுக்கான, அந்த தீவிரத்தை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சம்மர் சீசன், அதாவது கோடை நாட்களில் அந்தளவுக்கு தொந்தரவு இருக்காது. ஆனால் அவங்க வந்து அடிக்குவேட் வாட்டர் எடுத்துக்கணும், போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்கணும் கோடை நாட்களில். அதே மாதிரி அதிகமாக வேர்க்கிற மாதிரி இல்லை ஓப்பன் ஏரில் போகிறது, ஓப்பன் சன்னில் போகிறது, அந்த மாதிரி சில ப்ரிகாஷன் எடுத்துக்கிட்டாங்கன்னா கோடை நாட்களில் பொதுவாக அவங்க நல்லா இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல். அதிக பிரச்சனை கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா பனி நாள் மழை நாள் காலம் குளிர்காலம் தான். ஆமாம், அதுதான் அதிக பிரச்சனை கொடுக்குது. ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த ஆஸ்துமால வகைகள் டைப்ஸ் எதுவும் இருக்கா டாக்டர்? அதை பல வகைப்படுத்தலாம். அர்லி ஆன்செட், லேட் ஆன்செட்னு சொன்னால் ரெண்டாவது. அர்லி ஆன்செட், லேட் ஆன்செட்னு சொல்லுவாங்க. அர்லி ஆன்செட்னா சின்ன வயசுலேயே அறிகுறிகள் தென்படுறது. லேட் ஆன்செட்னா 30 வயசு 40 வயசு கழிச்சு, சின்ன வயசில் அவங்களுக்கு எந்த அறிகுறியும் இருந்திருக்காது, 30-40 வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு ஆஸ்மாவே டெவலப் ஆகும். இது ஒரு வகையாக வகைப்படுத்தலாம். இன்னொன்று, அது ஏற்படக்கூடிய சூழல் இல்லை எதனால் வருது அப்படின்றத நம்ம இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில பேருக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணால் ஆஸ்மா வரும். ஒரு சில பேருக்கு ப்ரெக்னன்சி அப்போ மட்டும் ஆஸ்மா இருக்கும். பிரெக்னன்சி சுகர் கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து நெக்ஸ்ட் பிரெக்னன்சி ஆஸ்துமா. ஆமாம், பிரெக்னன்சி ஆஸ்மா ஒரு சில பேருக்கு, எல்லாருக்கும் கிடையாது, ரேர் அது. புரியுதுங்களா? எக்ஸசைஸ் பண்ணக்குள்ளே வரும், ஒரு சில பேருக்கு ப்ரெக்னன்சியாக இருக்கிறப்ப வரும், ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அலர்ஜியே இல்லாமல் வரும். நான் அலர்ஜிக் ஆஸ்மான்னு ஒன்று இருக்குது. புரியுதுங்களா? நம்ம இவ்வளோ நேரம் அலர்ஜி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இதிலே நான் அலர்ஜிக் ஆஸ்மா அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல்னால இரிட்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மூச்சுக்குழாயை எதெல்லாம் வந்து இரிட்டேட் பண்ணுதோ, கெமிக்கல், பவுடர், அந்த மாதிரி விஷயங்கள்னால வரக்கூடிய ஆஸ்மா. ஸோ இந்த மாதிரி பல வகைப்படும். ஆனால் பொதுவாக நம்ம பார்க்குறது வந்து இது அலர்ஜியா, நான் அலர்ஜிக் ஆஸ்மாவா, சின்ன வயசுலேருந்தே இருக்கா இல்லை லேட்டாக வந்திருக்கான்னு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டு கொஞ்சம் மாறுபடும். ஓகே, இப்போ அலர்ஜிக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ட்ரீட்மெண்ட் வந்து எல்லாத்துக்குமே மெயின் ட்ரீட்மெண்ட் இன்ஹேலர் தான். அதை பற்றி நம்ம பிறகு பேசலாம். ஆனால் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டில் மாறுபடும். ஆமாம், அதனால் எந்த வகைன்னு வகைப்படுத்துறது நல்லது. ஓகே, நம்ம முதல்ல என்ன வகைன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக. ஓகே டாக்டர், இப்போ இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். இப்போ வந்து இப்போ ஜில்லுன்னு என்ன சாப்பிட்டா, ஜில்லுன்னு சாப்பிடாத ஆஸ்துமா வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட போனால் இவ்வளோ ஜில்லுன்னு சாப்பிட்டா ஆஸ்துமா தான் வரும்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? கண்டிப்பாக அதுக்கான ரிலேஷன் இருக்குது. ஜில்லுன்னு மட்டும் கிடையாது. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் சாப்பிட்டா எனக்கு வந்துடும் டாக்டர். ஒரு சில பேர் வந்து சில கீரை வகைகள், பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நீர் காய்கறிகள், அதாவது சுரக்காய், புடலங்காய், ரேடிஷ், முள்ளங்கி, புரியுதுங்களா, தயிர், அப்புறம் இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அதாவது லெமன், சாத்துக்குடி, கமலாப்பழம், அதெல்லாம் சாப்பிட்டா வருதுன்றாங்க. இதில் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஃபுட் அலர்ஜி அது தனி. ஃபுட் அலர்ஜினா என்னென்னா, அந்த ஃபுட்டு சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு வந்து ஒவ்வாமை ஏற்படுறது, அதாவது ஒத்துக்காது, அது வந்து லூஸ் மோஷன் போகலாம். சில சமயம் சிவியர் நட் அலர்ஜி, அதாவது நட் அலர்ஜினா அந்த விதைகள், கொட்டைகள் இருக்குது இல்லைங்களா, முந்திரி பயிறு இல்லை பாதாம் பருப்பு, அதுக்கெல்லாம் அலர்ஜி ஏற்பட்டதுன்னா அது ரொம்ப உயிருக்கே ஆபத்தாக கூட போய் முடியலாம். அனஃபிலாக்சிஸில் போய் முடியலாம். நட் அலர்ஜி. ஆமாம், நீங்கள் ஆங்கில படங்களில் கூட பார்த்துருக்கலாம், பீனட் அலர்ஜின்னு சொல்லுவாங்க. இது வேர்க்கடலை அலர்ஜி. அது கொஞ்சம் போனால் கூட அவங்களுக்கு உடனே மூச்சு திணறல் சிவியராக ஏற்பட்டு உயிர் போகிற நிலைமை கூட ஏற்படலாம். அது தனி, அது ஃபுட் அலர்ஜி. ஆனால் இதனால்
ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு இப்போ நான் சொன்ன இந்த ஃபுட்டு சொன்னேன் இல்லைங்களா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு அது எடுத்தால் ஆஸ்மா அதிகமாக வருது, அது அலர்ஜின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த உணவுகளில் இருக்கிற ஒரு சில கெமிக்கல்கள், சல்ஃபைட், சாலிசிலேட் அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். இது மட்டும் இல்லாமல் பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதிக உப்பு இருக்கிற உணவு, அதிக ஃபேட் இருக்கிற உணவு, சுகர் இருக்கிற உணவு, இதெல்லாம் சில கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்லாம் சாப்பிட்றீங்க இல்லைங்களா, அதில் வந்து இது ஆட் பண்ணுறாங்க, MSG மோனோசோடியம் குளூட்டமேட் அப்படின்னு சொல்லிட்டு, அஜினோமோட்டோ அப்படின்னு நம்ம பிராண்ட் நேம் தெரியும். ஓகே. ஸோ இந்த கெமிக்கல்னால இரிட்டேட் ஆகி ஏற்கனவே ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு இந்த கெமிக்கல் உட்கொள்கிறப்ப அது இரிட்டேட் பண்ணி ஆஸ்மா அறிகுறிகள் அதிகமாகும். ஸோ இது ஃபுட் அலர்ஜின்னு நம்ம நேரடியாக சொல்ல முடியாது, ஆனால் வந்து இருக்கிற ஆஸ்மாவை அதிகப்படுத்தும் இந்த உணவுகள் சாப்பிட்டா. ஏன்னா அதில் ஒரு சில கெமிக்கல் இருக்குது. அது ஒரு ஆசிடாக இருக்கலாம், இல்லை அந்த மாதிரி சல்ஃபைட், சாலிசிலேட் அந்த மாதிரி ஒரு கெமிக்கலாக இருக்கலாம். புரியுதுங்களா? ஓகே ஓகே. அதே மாதிரி இப்போ ஜில்லுன்னு தண்ணியில் கை வைக்கிறது, இல்லை ஜில்லுன்னு தலையில் தண்ணி ஊற்றுறது, அது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் மெக்கானிசம். அது வந்து பார்த்திங்கன்னா நரம்பு மூலயமா வந்து உங்களுக்கு இப்போ நம்ம தொடுறது எல்லாமே வந்து நரம்பு மூலயமா தானே தெரியுது மூளைக்கு. இப்போ நீங்கள் ஜில்லுன்னு தலையில் தண்ணி ஊற்றக்குள்ள அந்த ஷாக், திடீர்னு ஜில்லுன்னு டெம்பரேச்சர் மாறுது இல்லைங்களா. நார்மலாக இப்போ நீங்கள் 35 டிகிரியில் உட்காந்துட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு 20 டிகிரி தண்ணி எடுத்து ஊற்றக்குள்ள ஒரு ஷாக்கில் அந்த நரம்பு மூலயமா ஒரு ஷாக் போகக்குள்ள திடீர்னு அப்படியே மூச்சுக்கூட சுருக்கம் ஆகும். அதனால் ஏற்படக்கூடிய நரம்பு மூலயமா ஏற்படக்கூடிய இது ட்ரிகர் அதான். ஓகே டாக்டர். இன்னொன்று காமனாக இப்போ வீட்டில் வந்து பெட்ஸ் வளர்க்கும் போது அந்த பெட்ஸால் வந்து ஆஸ்தமா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு டாக்டர் நீங்கள் சொல்கிறீங்க? உண்மை ஆக்சுவலி அதில் வந்து 2 விதம் இருக்குது. மறுபடியும் இப்போ சாப்பாட்டுக்கு நம்ம எப்படி சொன்னோமோ அந்த மாதிரி 2 விதம் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா சிறு வயதுலேருந்தே ஆக்சுவலி ரொம்ப நாளாக பெட் வளர்க்குறாங்க, நாய், பூனை, மாடு, ஆடு, அது கூட வளர்கிற குழந்தைங்களுக்கு ஆக்சுவலி ஆஸ்மா வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா அவங்க ஆரம்ப காலத்து நான் சொன்னேன் இல்லைங்களா, அவங்களோட இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி மெச்சூர் ஆகிறதுக்கு சில வருஷங்கள் ஆகும், 1 or 2 years ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடிலேருந்தே அவங்க நாய் கூட பூனை கூட சண்டை போட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த பூனையில் இருக்க அந்த முடியாக இருக்கட்டும், இல்லை மற்ற அதோட எச்சமாக இருக்கட்டும், அவங்க மேலே பட்டு அவங்க அதுக்கு சென்சிட்டிவ் அவங்க பழக்கப்பட்டுருவாங்க அவங்க உடம்பு. ஓகே. அதனால் ட்ரிகர் ஆக மாட்டாங்க வயசான சார். ஆனால் ஆல்ரெடி ஆஸ்மா இருக்கிறவங்க புதுசாக ஒரு நாயோ பூனையோ கொண்டு வராங்கன்னா அதோட முடி உதறக்குள்ளே அதை சுவாசிக்கிறப்ப அதோட எச்சம் படுறது, அந்த மாதிரி இதெல்லாம் படுறப்ப அதை வந்து நம்ம பாடி வந்து அது ஒரு ஃபாரின் கெமிக்கலாக தான் ட்ரீட் பண்ணும், அது ஒரு அலர்ஜியாக தான் ட்ரீட் பண்ணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே மாடு, ஆடு, நாய், பூனை கூட வளர்ந்தவங்களுக்கு ஆஸ்மா வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனால் ஆஸ்மா பேஷண்ட் புதுசாக ஒரு நாய், பூனை, ஆடு, மாடு கிட்ட போகிறாங்கன்னா அதனால் அது பாடியிலேருந்து விடுற ஹேரோ இல்லை எச்சமோ அவங்க மேலே படுறப்பையோ இல்லை சுவாசிக்கிறப்பையோ அவங்களுக்கு அதனால் ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஆமாம், எல்லா டைமும் சொல்லலை. இப்போ எல்லா ஆஸ்மா பேஷண்ட்டும் பூனையை தூக்கி வச்சா எல்லாருக்குமே வீசிங் வரும்னு கிடையாது. சில பேருக்கு வரலாம், பர்சன்டேஜ் ஒரு 20-30% வரலாம். ஓகே. இது வரலாம், வராமலே. ஆமாம், வராமல் போகலாம். ஆஸ்மா பேஷண்ட் இருக்கிறவங்க நாய் கூட வச்சுருக்காங்க வீட்டில், பொறுத்து தான் இருக்குது. ஆமாம், அவங்க அதுக்கு எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான், பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நம்ம பிளாங்கெட்டாக சொல்ல முடியாது நீங்கள் இதை சாப்பிடக்கூடாது, ஆஸ்மா பேஷண்ட் இருக்கிறவங்க எல்லாருமே தயிர் எடுத்துக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஒரு சில பேர் தயிரும் சாப்பிட்றாங்க, ஒத்துக்குது. அதே மாதிரி ஒரு சில பேர் நாய், பூனையும் வச்சுருக்காங்க, ஒத்துக்குது. பேஷண்ட்டை பொறுத்து தான் மாறுபடும். ஆமாம், நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தா தான் தெரியும் அது உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு. வாய்ப்புகள் அதிகம், அவ்வளோதான். நார்மல் ஆளுங்களை விட அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே டாக்டர். இப்போ இந்த ஆஸ்துமா இருக்கவங்க நார்மலாக உடற்பயிற்சி, இந்த ஜிம்முக்கு போகிறது, அது மாதிரிலாம் பண்ணலாம் மாட்டோம்? தாராளமாக பண்ணலாங்க. நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம். அதுதான் வந்து நம்மளோட ட்ரீட்மெண்ட்க்கான நோக்கமே அதுதான். அவங்களுக்கு ஆஸ்மா இருக்குது, இல்லை வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை அலர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இது இருக்குது நான் அது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடங்கி போயிடக்கூடாது. ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட்டோட நோக்கமே அதுதான். புரியுதுங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கஷ்டங்கள் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு மூச்சுக்குழாய் இது அடைப்பு இல்லை சுருக்கம் இருக்கிறப்ப எக்ஸசைஸ் பண்ணக்குள்ள நேச்சுரலாக மூச்சு வாங்கும். அதற்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், இன்ஹேலர், மற்ற ட்ரீட்மெண்ட்டுகளும் இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க தாராளமாக நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம். ஏன் கேட்டேன்னா, ஏன் நிறைய அத்லெட்டிக்ஸ் வந்து ஆஸ்மாட்டிக்ஸுங்க.
நீங்கள் ஒலிம்பிக்ஸில் நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறையா ஓட்டப்பந்தய வீரர்கள் அத்லட்டிக்ஸ் வந்து நிறைய பேர் ஆஸ்மெட்டிக் இது கண்டிப்பாக நம்ம நேரில் இன்னலர் யூஸ் பண்ணுறாங்க. என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒலிம்பிக் வரைக்கும் போய் விளையாடுறாங்க இன்னலர் யூஸ் பண்ணிக்கிட்டு. எங்கள் ஸ்கூல் படிக்கும்போது பையன் இருப்பான், ஆஸ்துமா, அவன்கிட்ட சொல்லிவிடுவாங்க, நீ ஆஸ்துமா ஓடக்கூடாது, நீ ரன்னிங் ரேஸில் கலந்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட முன்கிட்டே சொன்னதால நாங்கள் பார்க்கும்போது நீ ஓடக்கூடாதா, உனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போய்டும் அப்படி. அவருக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டி பண்ணக்குள்ள ஒருவேளை அந்த ஆஸ்மா அட்டாக் வந்துச்சுன்னா அதை எதிர்கொள்கிற அளவுக்கு நம்ம கைவசம் நமக்கு அந்த இன்னேலரோ இல்லை நெபுலைசரோ இல்லை பக்கத்தில் டாக்டரோ இருக்கணும். ஓகே, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சேஃப்டி ப்ரிகாஷன் எடுத்துக்கிட்டு தாராளமாக பண்ணலாம். நல்ல செய்தி டாக்டர். அப்போ கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணலாம், உடற்பயிற்சி போகலாம், ஜிம்முக்கு போகலாம், கண்டிப்பாக ஸ்விம்மிங் பண்ணலாம், எதுவும் பண்ணலாங்க, தடை இல்லைங்க. ஆஸ்மா வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்க்கு தடை இல்லை. புகைப்பழக்கம் இது வந்து ஆஸ்துமாவை எந்த அளவுக்கு பாதிக்கும்? கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா புகை பழக்கத்தை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே எக்ஸ்போஸ் ஆகிறது, இன்னொன்று அந்த நபர் வந்து புகைப்பிடிக்கிறதுன்னு வச்சுக்கலாம். பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நபரோட அம்மாவோ இல்லை அப்பாவோ புகைப்பிடிக்கிறாங்கன்னா அது அவங்க வயிற்றில் இருக்குள்ளே அவங்க அம்மா வந்து அந்த புகைகளை சுவாசிக்கிறாங்கன்னா அந்த பிறக்க போகிற குழந்தைக்கு ஆஸ்மா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா வந்து இப்போ அந்த புகை, அதாவது சிகரெட் புகை இல்லை பீடி புகை அதை சுவாசிக்கிறாங்க, நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஹஸ்பண்ட் வந்து புகைப்பாரு, இவங்க பக்கத்தில் சமையல் செஞ்சுட்டு இருப்பாங்க, அம்மா வந்து பேசிவ் ஸ்மோக்கிங். கரெக்ட், எக்ஸாக்ட்லி, செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் ஆர் பேசிவ் ஸ்மோக்கிங். அப்படி இருக்கக்குள்ள வயிற்றில் இருக்க குழந்தைக்கு அம்மா சுவாசம் மூலயமா அது உள்ளே போயிட்டு ரத்தத்தில் கலந்து அது வீசிங்காக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிறந்த பிறகு. இன்னொன்று அந்த நபரே வளர்ந்து புகைப்பிடிக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவருக்கு ஆல்ரெடி ஆஸ்மாவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் புகைப்பிடிக்கிறாருன்னா அவருக்கு அந்த புகையில் இருக்கிற கெமிக்கல் இரிட்டன்ஸ் காரணமாக ஆஸ்மா டெவலப் ஆகலாம். இல்லை ஏற்கனவே ஆஸ்மா இருக்குன்னா அது வந்து கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப தீவிரமாகலாம். ஸோ கண்டிப்பாக வந்து புகைப்பிடிக்கிறது பொதுவாகவே தவறு, விட்டுறது நல்லது. பொதுவாகவே தவறு, ஆஸ்துமா இருக்கவங்களாம் தொடவே தொடறது நல்லது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் கேன்சர் உண்டு பண்ணும், நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணும், அதனால டிபி அந்த மாதிரி பல நோய்கள் வரலாம். பொதுவாகவே அது மட்டும் இல்லாமல் அது எங்கே வேணாலும் கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணலாம். புகை வாயில் கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணலாம், நுரையீரல் கேன்சர், வயிறு கேன்சர் அந்த மாதிரி. ஸோ புகைப்பழக்கத்தை விடுறது எல்லாருக்குமே நல்லது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனால் கூட இந்த ஆஸ்துமா ஒரு அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க டாக்டர். ஆமாம், கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் வந்து நேரடியாக ஆஸ்மா உண்டு பண்ணாது. ஆனால் ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னால வந்து அடிக்கடி அந்த வீசிங் எபிசோட்ஸ் வரலாம். ஏன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்னால சில வேதியியல் மாற்றங்கள் மூளையில் நடக்கும், சில கெமிக்கல் வந்து கம்மியாகும், அதிகமாகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வீசிங் கண்ட்ரோலில் வராது, அதிகப்படியான மருந்து தேவைப்படலாம், இல்லை அடிக்கடி அவங்களுக்கு அறிகுறி ஏற்படும். எஸ், கண்டிப்பாக மன அழுத்தத்துக்கும் வீசிங்க்கும் சம்மந்தம் இருக்குது. ஆனால் மன அழுத்தம் வீசிங் அதாவது மன அழுத்தத்தினால ஆஸ்மா வராது. ஆனால் ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தத்தினால அடிக்கடி பிரச்சனைகள், அறிகுறிகள் வரும். ஆஸ்துமா இருக்கவங்கலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஆமாம், ஆஸ்மா கண்ட்ரோலில் வராது. ஓகே, இன்னொன்று முக்கியமானது என்ன கேட்கணும்னு நினச்சின்னா, இப்போ ஆஸ்துமா பேஷண்ட் வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ், மலைப்பிரதேசங்கள்லாம் போகிறது வந்து கஷ்டம், அது மாதிரி நான் கேள்விப்படுறோம். அங்கே ஊட்டி, கொடைக்கானல் அது மாதிரிலாம் போகலாமா? அதெல்லாம் வந்து இல்லைங்க, ஆக்சுவலி போகிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நீங்கள் மேலே போக போக பொல்யூஷன் கம்மியாகும். அப்படிங்களா? மேலேனா ஐ மீன் மலை மேலே போக போக ஓகே பொல்யூஷன் கம்மியாகும், சுத்தமான காற்று கிடைக்கும், அது நல்லது ஆக்சுவலி. புரியுதுங்களா? ஆனால் டவுன் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே போக போக ஆக்சிஜன் அளவு கொஞ்சம் கம்மியாகும். நார்மலாகவே ஃபிட்டாக இருக்கிறவங்களுக்கே கொஞ்சம் பழக்கம் இல்லாமல் திடீர்னு மலை உச்சியில் நடக்கிறது கொஞ்சம் மூச்சு திணறல் ஏற்படுத்தும். ஏன்னா ஆக்சிஜன் அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மலைகளில். அது மட்டும் இல்லாமல் காற்று ரொம்ப ட்ரையாக இருக்கும், கோல்டாக இருக்கும். ஸோ ட்ரையான காற்றை, கோல்டான காற்றை சுவாசிக்கிறப்ப நம்ம மூச்சு குழாயும் ட்ரை ஆகி இரிட்டேட் ஆகி வீசிங் எபிசோட் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ நல்லது இருக்கும், கெட்டது இருக்குது. நல்லது என்னென்னா அங்கே வந்து பொல்யூஷன் கம்மி, அந்த இது அலர்ஜி கம்மி. மேலே மலை மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுத்தமான காற்று கிடைக்கும். ஆனால் டவுன் சைடு பார்த்தீங்கன்னா ட்ரை ஏர், கோல்ட் ஏர், அதனால் வீசிங் அட்டாக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக கையில் இன்னிலரோட கண்டிப்பாக தாராளமாக போகலாம். ஓகே டாக்டர், இப்போ பெர்ஃப்யூம்ஸ் வந்து ஆஸ்துமாவை இன்டியூஸ் பண்ணும், தூண்டுது அப்படின்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? கண்டிப்பாக, ஏன்னா அதில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் இல்லைங்களா, ஸ்ப்ரே பண்ணுறப்ப கண்டிப்பாக அது காற்றுல பரவுது அந்த கெமிக்கல். அந்த கெமிக்கலில் வந்து நிறையா ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் கெமிக்கல் இருக்குது. அது சுவாசிக்கிறப்ப அதே மாதிரி தான் அலர்ஜி எப்படி உள்ளே போயிட்டு உட்காந்து ட்ரிகர் பண்ணுதோ கெமிக்கல் ரியாக்ஷனை, இதே கெமிக்கல் உள்ளே போயிட்டு மூச்சுக்குழாய் உள்ளே போயிட்டு ட்ரிகர் பண்ணணும். இது டைரக்ட் கெமிக்கல் மாதிரி. ஆமாம், டைரக்ட் இது மாதிரி. இது மட்டும் இல்லை, ஈவன் எமோஷன்ஸ், அழறது,
சிரிச்சா கூட சில பேருக்கு வீசிங் வருங்க. ஆமாம், அழறது எமோஷன்ஸ் ஆல்சோ கேன் ட்ரிகர் ஆஸ்மா. டூ மச் ஆஃப் எமோஷன் லீட்ஸ் டு ஆஸ்மா. ஆமாம் அப்படியா? ஆமாம், கண்டிப்பாக. ஓகே டாக்டர், இப்போ நம்ம வந்து பரிசோதனைக்கு வந்துடலாம். இந்த ஆஸ்துமாவை கண்டுபிடிக்க என்ன மாதிரியான பரிசோதனைகள் செய்யப்படுது? ஓகே, ஸோ நீங்கள் ஒரு சுவாச மருத்துவர்கிட்ட பொதுவாக சுவாச மருத்துவர்கிட்ட தான் போவாங்க ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கிறவங்க. அவர் வந்து கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, எத்தனை வருஷமாக தொந்தரவு இருக்குது, அப்பா அம்மா பற்றி, நீங்கள் செய்கிற வேலை. ஏன்னா ஆக்குபேஷனல் ஆஸ்மான்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கெமிக்கல் கம்பெனியில் இல்லை லெதர் கம்பெனியில் இல்லை பிளாஸ்டிக் கம்பெனியில் அந்த மாதிரிலாம் வேலை செய்கிறீங்க, கெமிக்கல் எக்ஸ்போஷர் இருக்குது, இல்லை டஸ்ட் எக்ஸ்போஷர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து குவாரிலாம் வேலை செய்வாங்க, கல்குவாரி, இது கரி சுரங்கம், நிலக்கரி சுரங்கம். அங்கே இருக்கிறவங்களும் கூட ஆஸ்மானால் பாதிக்கப்படலாம். அது வந்து ஆக்குபேஷனல் ஆஸ்மான்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அது கெமிக்கல்னால வர்றது, இல்லை இந்த இரிட்டன்ஸ்னால வர்றது. புரியுதுங்களா? ஸோ அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அந்த விதத்தில் உங்களோட வேலை, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்றதும் இம்பார்ட்டண்ட். அதேமாதிரி ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரி, இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில பிளட் டெஸ்ட் ஆர்டர் பண்ணலாம். ஓகே, சீரம் ஐஜி, அப்சர்வேஷன் ஃபில் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு சில இதில் ஒரு சில அணுக்கள் அதிகமாக இருக்கும் அலர்ஜி இருந்துச்சுன்னா. அது ஒரு சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ் உங்களுக்கு. இது இருந்துச்சுன்னா ஆமாம் இவர் சொல்கிறதுக்கும் இந்த ரத்த டெஸ்ட்டுக்கும் ஒத்து போகுது அப்படின்னு. முக்கியமான டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைரோமெட்ரின்னு சொல்லுவாங்க. அதோட ஒரு சின்ன வெர்ஷன் வந்து பீக் ஃப்ளோ மீட்டர். ஓகே, ஸோ ஸ்பைரோமீட்டர்னு என்னென்னா ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு வாயில் ஒரு இது கொடுத்துருவாங்க, ஒரு குழாய் மாதிரி கொடுத்து அதில் வேகமாக இழுத்து ஊத சொல்லுவாங்க. அது உங்களோட நுரையீரல் செயல்பாட்டு திறனை சொல்லிடும். நுரையீரலில் சுருக்கம் இருக்கா இல்லையா, எவ்வளோ சுருக்கம் இருக்குது, மருந்து கொடுத்த பிறகு மறுபடியும் டெஸ்ட் பண்ணால் அது ஓப்பன் ஆகுதா, மூச்சு குழாயெல்லாம் ரெஸ்பான்ஸ் இருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இதோட சின்ன வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பீக் ஃப்ளோ மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரிலி பேஷண்ட்டே வந்து வீட்டில் மானிட்டர் பண்ணுறதுக்காக உருவாக்கின ஒரு சின்ன கருவி. அது யூஸ்வலாக ஒரு 500 to 900 rupees அந்த மாதிரி இருக்கும் மார்க்கெட்டில். அது என்னென்னா நார்மலாக இருக்கிறப்ப வேகமாக இழுத்து அதில் ஊத சொல்லுவாங்க, ஒரு 3 தடவை ஊத சொல்லுவாங்க. அதில் ஒரு அளவுகோல் இருக்கும், 100, 200, 300 அப்படின்னு சொல்லிட்டு லிட்டர் பர் மினிட்டில். ஸோ நார்மலாக பெரியவங்களுக்கு ஒரு 300லேருந்து 400 அந்த மாதிரி இருக்கும் நார்மல் ஆளுங்களுக்கு. வீசிங் அட்டாக் வரப்போகுது, இல்லை கண்ட்ரோல் இல்லை மருந்து எடுத்தோம் அப்படின்றப்ப அந்த இது வந்து கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதை வச்சே பேஷண்ட் வந்து தெரிஞ்சுக்கலாம், நமக்கு வந்து நுரையீரல் செயல்பாடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஒன்று அதுக்கேற்ற மாதிரி மருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை டாக்டர் போய் பார்க்கலாம். ஸோ அது செல்ஃப் மானிட்டரிங்காக உருவாக்கப்பட்ட ஒரு டிவைஸ் அது. ஓகே, இப்போ வந்து 400 தான் அதோட ஆவரேஜ். அதுக்கு எவ்வளோ கீழே இல்லை, அது வந்து ஹைட்டு, வெயிட்டு, அவங்க நார்த் இந்தியனா சவுத் இந்தியனா இதை பொறுத்து மாறுபடும். நான் ஒரு ரஃபாக ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன். எந்த அளவுக்கு கீழே போனால் ரொம்ப டேஞ்சர் சொல்லுங்க டாக்டர்? அது வந்து ஒருத்தவங்களுக்கு மாறுங்க. அது பர்சனல் பெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் ஒரு ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்டு, நான் ஒரு 80 kg இருக்கிறேன், இவ்வளோ ஹைட்டில் இருக்கேன்னா, நான் நல்லா இருக்கிறப்ப ஊதுறப்ப எனக்கு ஒரு 400 வருதுன்னு வச்சுங்களேன், அதுதான் என்னோட பர்சனல் பெஸ்ட். இப்போ திடீர்னு நான் இன்றைக்கி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஊதி பார்க்குறேன் 280 தான் இருக்குது, 400 எங்கே இருக்குது, 280 எங்கே இருக்குது. ஸோ இது ரொம்ப பாதி குறைஞ்சிருக்கு இல்லைங்களா. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அடிஷ்னலாக நான் இன்னலர் எடுப்பேன். அப்பயும் சரியாகலை அப்படின்னா நான் டாக்டர்கிட்ட போயிடுவேன். ஸோ அது ஒரு செல்ஃப் மானிட்டரிங்கான டூல். அது எல்லாருக்குமே ஒரே வேல்யூ கிடையாது, அதான் நான் சொல்ல வரேன். புரிஞ்சிச்சு. அவங்களோட பெஸ்ட் எதுன்றத அவங்க நல்லா இருக்கிறப்ப அதில் ஊதி நோட் பண்ணி வச்சுக்கணும். முன்கூட்டியே நம்ம எடுத்து நார்மலாக இருக்கேன் இப்போ எனக்கு எவ்வளோ இருக்குது, அப்நார்மலாக இருக்கா இப்போ எனக்கு எவ்வளோ இருக்கு, நல்லா புரிஞ்சிச்சு டாக்டர். நெக்ஸ்ட் எக்ஸ்ரே இந்த இடத்துல எந்த அளவுக்கு உதவுது டாக்டர்? எக்ஸ்ரே ஆஸ்மாவில் பொதுவாக எக்ஸ்ரே நார்மலாக தான் இருக்கும், பட் அதர் கண்டிஷன்ஸ் ரூல் அவுட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்மா மாதிரியே சில இது வந்து மிமிக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூச்சு குழாயை வந்து ஒரு கட்டி அழுத்துதுன்னா கூட இந்த மாதிரி வீசிங் வரும், மூச்சு திணறல் இருக்கும். ஸோ ஆஸ்மா இல்லாத கண்டிஷனை ரூல் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்ரே பண்ணால் பெட்டர். ஓகே, அதான் இவ்வளோ தான் பரிசோதனை இருக்குது. மெயின் பரிசோதனைகள் இதுதான். எக்ஸ்ரே, ஸ்பைரோமீட்டர் ரொம்ப முக்கியம், ரத்த டெஸ்ட்டு, சில ரத்த டெஸ்ட்டு. இது இல்லாமல் அலர்ஜன் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ரொம்ப எல்லாருக்கும் பண்ணுறது கிடையாது. இப்போ நீங்கள் குறிப்பாக சொல்கிறீங்க எனக்கு வந்து இந்த சாப்பாடு சாப்பிட்டா அலர்ஜினா, அதனால் அதை வந்து நம்ம கம்பெனியில் சொல்லி அது எக்ஸ்ட்ராக்ட் ரெடி பண்ணுவாங்க. அதை தோலில் வச்சு
ஒரு பங்க்சர் மாதிரி பண்ணி அந்த இடத்துல ரியாக்ஷன் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அது ஸ்கின் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்தந்த அலர்ஜி அந்த சில கம்பெனிகள் இருக்குது, அதில் நீங்கள் எந்த அலர்ஜிக்கான எக்ஸ்ட்ராக்ட் வேணுமோ சொன்னீங்கன்னா அவங்க ரெடி பண்ணி தருவாங்க. அதை டாக்டர் வந்து செக் பண்ணி பார்ப்பாரு. ஒரு வேளை பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார். ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ வந்து நம்ம வந்து டெஸ்ட் பற்றி பேசிட்டோம். இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் கிட்ட வருவோம். இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க? அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி என்னென்னா, இது க்யூரபிளா? இது ஆக்சுவலி சின்ன கேள்வியாக இருந்தாலும் மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா பொதுவாக நம்ம ஓபிடியில் இல்லை வார்டில் கேட்கப்படுற கேள்வி இது. பொதுவாக என்ன கேட்டிங்கன்னா நான் எப்படி சொல்லுவேன்னா, இது வந்து கண்ட்ரோலபிள். அதாவது இதை வந்து கட்டுப்படுத்த முடியும். ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட், ப்ராப்பரான வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றினா கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா அலர்ஜின்றது எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காதுங்க. ஒரு சில பேருக்கு வந்து எப்பயாவது ஒரு தடவை தான் வரும், வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை தான் அந்த எபிசோடே வரும். ஒரு சில பேருக்கு தினந்தோறும் பிரச்சனை கொடுக்கும். அவங்க அன்றாட வாழ்க்கையை கூட நடத்த முடியாத அளவுக்கு அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ், அதாவது தும்பலாக இருக்கலாம், இல்லை மூச்சு திணறலாக இருக்கலாம். அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இட்ஸ் எ ஸ்பெக்ட்ரம். அதாவது ஒரு சில பேருக்கு எப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை தான் அந்த அலர்ஜி ப்ராப்ளம் வரும். ஒரு சில பேருக்கு தினந்தோறும் பிரச்சனை வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இடையில நார்மலாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஒரு சில பேருக்கு அலர்ஜியை வந்துட்டு அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு சைலண்ட்டாக இருக்கும், மறுபடியும் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி பல பன்முகத்தன்மை கொண்டது அலர்ஜி, ஒவ்வாமைன்றது. புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து இது கண்ட்ரோல் பண்ண முடியும். க்யூர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இது முக்கால்வாசி பாதிக்கு பாதி வந்து மரபணு மூலியமாக வர்றதுனால க்யூர் பண்ணுறது கடினம், இல்லை முடியாதுன்னு கூட சொல்லலாம். பட் சில காரணங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்குபேஷனல் ஆஸ்மான்னு சொன்னா இல்லைங்களா, நீங்கள் ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் போகிறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஸ்மா டெவலப் ஆகுதுன்னா ஒருவேளை அங்கேருந்து அந்த எக்ஸ்போஷரை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் நார்மலாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன போர்ஷன் வந்து க்யூரபிள். பட் பொதுவாக இட்ஸ் நாட் க்யூரபிள். பொதுவாக வந்து கண்ட்ரோலபிள், கட்டுப்படுத்த முடியும். ஓகே. அறிகுறிகளை ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹேலர். ஓகே, புரியுதுங்களா? இன்ஹேலர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹேல்டு ஸ்டீராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டீராய்டுன்னு உடனே பயப்பட தேவையில்லை. நமக்கு சுகர் வந்துடும், பிபி வந்துடும், வெயிட் கெயின் ஆகிடும். அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோகிராம் அளவுக்கு தான் அதில் இருக்கும் மருந்து. ஓகே. இப்போ நீங்கள் ஒரு பேராசிட்டமால் டேப்லெட் 500 mg எடுத்திங்கன்னா மில்லிகிராம் அது. இது வந்து மைக்ரோகிராம், மில்லிகிராமில் 1000ல் ஒரு பங்கு. புரியுதுங்களா? ரொம்ப 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 கம்மி. அதுவும் நேரடியாக மூச்சு குழாயில் போயிட்டு நேரடியாக வேலை செய்கிறதுனால மற்ற ரத்தத்தில் கலக்கிறது, அதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்லாம் ரொம்ப 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 கம்மி. ஓகே. இல்லை, ஆல்மோஸ்ட் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அதனால் தாராளமாக எடுக்கலாம் இன்ஹேலர். ஆமாம், உலக அளவில் இன்ஹேலர் தான் வந்து நம்பர் 1 ட்ரீட்மெண்ட் சாய்ஸ். இதுக்கு ஆஸ்துமாக்கு முதல்ல வந்து ட்ரீட்மெண்ட் இன்ஹேலர். ஆமாம் ஆமாம். ஓகே டாக்டர். சில மாத்திரைகளும் இருக்குது, ஆனால் அது மெயின் ட்ரீட்மெண்ட் கிடையாது. மெயின் ட்ரீட்மெண்ட் வந்து இப்போதைக்கு இன்ஹேலர் தான் மெயின் ட்ரீட்மெண்ட். ஓகே டாக்டர். புரியுதுங்களா? ஓகே. இதில் நெபுலைசர் ஒன்று கேள்விப்படுறோம், அது எந்த அளவுக்கு இதில் உதவுது டாக்டர்? நெபுலைசர் வந்து நம்ம பொதுவாக வந்து ரொம்ப வயதானவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஹேலர் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு பல் வேணும், அதை பிடிச்சிக்கிட்டு எடுக்கிறதுக்கு, பல்லால் கடிச்சிக்கிட்டு எடுக்கிறதுக்கு, ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு. ஸோ பல் இல்லாதவங்க, இல்லை ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள், இல்லை நம்ம சொல்கிறத அவங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க, மன வளர்ச்சி குன்றியவர்கள், இல்லை ரொம்ப டிபெண்ட்டாக இருக்காங்க, அவங்களால அவங்க வேலையே பண்ணிக்க முடியாது அப்படின்றவங்களுக்குலாம் நம்ம இன்ஹேலர் கொடுப்போம். அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இது நம்ம பஃப் மாதிரி எடுப்போம், அழுத்தினா மருந்து வரும். அதில் வந்து மருந்தை உடச்சி ஊற்றி சொல்யூஷனாக ஊற்றி அதை நீங்கள் மிஷினில் ஆன் பண்ணக்குள்ள அது வந்து அது புகையாக மாற்றி அந்த மாஸ்க் மூலயமா அவங்களுக்கு வந்து சுவாச குழாய்க்குள்ளார செலுத்தும். ஓகே. ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான். நம்ம மருந்து ஒன்று தான், அதாவது மருந்து ஒன்று தான், கொடுக்குற விதம் தான் வேறு. அருமை டாக்டர். இப்போ வந்து ஆஸ்துமா பற்றி நிறைய விஷயங்கள் மக்கள் தவறாக புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? இதெல்லாம் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஓகே, முதல் விஷயம் வந்து ட்ரீட்மெண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இன்ஹேலரை வந்து கொடுத்தாலே நிறைய பேர் பயப்படுறாங்க. அது ஒன்று, இன்ஹேலரை பார்த்தாலே இது ஒரு பழக்கமாயிடுமோ, இது ஒரு பழக்கமாயிடுமோ, இதையே யூஸ் பண்ணுவோம் அடிக்கடி வந்துச்சுன்னா அப்படின்னு. என்ன கேட்டிங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு போதைப் பொருளோ இல்லை இதுவோ கிடையாது. ஸோ அதனால் வந்து அது தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது அந்த மாதிரி ஒரு அடிமை பழக்கமோ இல்லை பழக்கத்தையோ ஏற்படுத்தாது. அது இன்ஹேலர் யூஸ் வந்து பிரச்சனை இருக்குது, அதனால் டாக்டர் கொடுக்குறாரு. டாக்டரோட அறிவுரைப்படி அவர் என்ன டோஸ் கொடுக்குறாரோ, எப்போ எடுக்க சொல்கிறாரோ அது கரெக்டாக எடுத்தால் அவங்க நார்மல் லைஃப், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே கலந்துட்டு நார்மல் லைஃப் வாழலாம். இன்னொரு இது நீங்கள் சொன்னது ஆல்ரெடி, இவனுக்கு ஆஸ்மா இருக்குது, இவன் இதெல்லாம் பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஸோ வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து எந்த ஆக்டிவிட்டிலையும் அவங்க ஈடுபடலாம். ஓகே, அது ஒன்று.
ஸோ இது ரெண்டு தான் மெயினாக வந்து. இன்னொன்று வந்து தானாகவே சரியாயிடும், அது விட்டால் தானாக சரியாயிடும், இதுக்கு மருந்து எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அலர்ஜி வந்து பன்முகத்தன்மை கொண்டது. இப்போ மைல்டாக இருக்கிறது அப்புறம் சிவியர் ஆகலாம், இப்போ சிவியர் இருக்கிறது அப்புறமேல்ட்டு மைல்டு ஆகலாம், ஒரு சில பேருக்கு இடையில நார்மலாக கூட இருக்கலாம். ஸோ திருப்பியும் 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் கூட அறிகுறிகள் வரலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா நீங்கள் ப்ராப்பராக டாக்டரை பார்த்து ப்ராப்பரான டெஸ்ட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நல்லது. நம்மளே இந்த முடிவு பண்ணிக்கூடாது. ஆமாம், இதுதான் மெயின். இது ஓகே டாக்டர், ஃபைனலாக இன்றைக்கி உலக ஆஸ்துமா தினத்தில் நம்ம நேயர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய மெசேஜ். ஆஸ்மான்றது லைஃப் லாங் கண்டிஷனாக இருந்தாலும் அது கட்டுப்படுத்தக்கூடியது. ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் மூலயமா நீங்கள் வந்து நார்மல் லைஃப்பை வாழலாம். இருக்கிற என்விரான்மெண்ட், வீடு மற்றும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கோங்க. ஓகே, அது ஓரளவுக்கு உங்களோட ஆஸ்மா அறிகுறிகளை கட்டுப்படுத்துறதுக்கு உதவி பண்ணும். அவாய்ட் ஸ்மோக்கிங், பொல்யூஷனில் போகாதீங்க. இது மட்டும் இல்லாமல் இதை பற்றி என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் டாக்டர்கிட்ட பேசி டைம் எடுத்துக்கங்க. உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை எல்லாமே உங்களோட டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதை பற்றி வேறு எதனா மூட நம்பிக்கைகள் இருந்தாலும் உங்கள் டாக்டர்கிட்ட பேசி அதை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்து ப்ராப்பரான டைமில் இன்ஹேலர் யூஸ் பண்ணால் நார்மலான வாழ்க்கையை வாழலாம். இதுதான் என்னோட ஃபைனல் மெசேஜ். ஓகே, சூப்பர் டாக்டர். ஷோவோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப பொறுமையாக நீட் அண்ட் கிளியராக பதில் சொல்லி விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். நன்றிங்க.